தினம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக சட்டசபை முதல் முறையாக கூடியது. அதில் கவர்னருடைய ஆளுநருடைய உரை நிகழ்த்தப்பட்டது. ரைட், எந்த அளவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 4 ஆண்டு காலத்துக்கு அப்புறமா வந்து ஆளுநர் ஒரு முழு உரையையும் அவர் வந்து வாசித்தார் அப்படின்றது தான். இது வந்து என்ன பெருமையாக என்ன அதனால் என்ன சாதனையான இல்லை, 4 வருடங்களாக முடியாமல் இருந்தது ஒன்று வந்து இன்னைக்கு இந்த புதிய தாவேகா அரசுடைய முதல் உரையாக, அதாவது ஃபஸ்ட்டு சட்டசபை கூடினோன்னு ஃபஸ்ட்டு கவர்னருடைய உரையில் வந்து முழுசாக வாசிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்பு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சட்டசபை இந்த கவர்னரோட உரையில் வந்து ஒன்றிய அரசு, அப்புறமா வந்து பெரியார், இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்க்கப்படும். அப்புறம் அது ஒரு கூச்சல் குழப்பமாகிடும். அதுக்கப்புறமா வந்து கவர்னர் வாக் அவுட் பண்ணிவிடுவார். இந்த மாதிரிலாம் நடந்துருந்துச்சு. சென்ற திமுக ஆட்சி அப்போது இருந்துச்சு இது. பட் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் பேசும்போது வந்து ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் ஆரம்பித்தார் அப்படின்னும்போது, ஏன்னா இந்த தமிழ்தாய் வாழ்த்து தான் ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு. ஏன்னா பதவியேற்பு விழா, விஜயோட பதவியேற்பு விழா, அதுக்கப்புறம் வந்து மற்ற அமைச்சர்களோட பதவியேற்பு விழாலெல்லாம் வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுக்கப்படலை அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல இது பாடப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பேசும்போது உரையில் வந்து அந்த பெரியாரோட பேர் இருந்துச்சு. அந்த பெரியாரோட பேர் நீக்காமே அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொன்றும் அவங்க சொன்னது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்க. அந்த ஒன்றிய அரசு வந்து முன்ன சொன்னபோது வந்து கவர்னர் வந்து வாசிக்காமல் அந்த ஒன்றிய அரசு நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு பழைய கவர்னர் திரு ஆர்.என். ரவி வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ண வந்தேன். பட் இன்னைக்கு வந்து இவர் வாசிச்சது ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வாசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.